الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினாலும் நம் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான துஆ பரக்கத்தாலும் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த சிறப்பான தராவிய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இந்த தொழுகையிலே உண்டான குறைபாடுகள் எல்லாம் நீக்கி அல்லாஹ் நிறைவான பாக்கியத்தை நன்மையை நமக்கு அல்லாஹ் தந்து வருவானாக. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்து இது மாதிரி தராவிக தொழுகைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளும் சிறப்புகளும் இருக்கிறது. அதில் அதிகமான ஞாபக சக்தி உள்ளவர்கள், அதிகமான ஞாபக சக்தி உள்ள மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு பெண்ணாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களிலே அன்னி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறார். அதிகமான ஞாபக சக்தி ஏற்பட வேண்டுமானால் அதிகமாக நாம் ஸலவாத் ஓதுவது மூலமாக அல்லாஹ் நமக்கு நினைவாற்றலே அதிகமாக்கி தருகிறார். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மௌத்துக்கு பிறகு நீண்ட வருடங்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஏராளமான விளக்கங்கள், தெளிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏறக்குறைய 72 வயது வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படுப்பதற்காக ஆயத்தமாகிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதிவிட்டு படும் என்பதாக சொன்னார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதிவிட்டு படுங்கள் என்பதாக. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தயாராகினார். அதற்கு தயாராகக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், எனது பிரியம் இல்லாமல், எனது ஹுப்பு இல்லாமல் நீங்கள் தூங்கக்கூடாது என்பதாக சொன்னார். உடனடியாக அடுத்து சொன்னார்கள், எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்கள், எல்லா மலாயிகத்தாருடைய பிரியம் இல்லாமல் நீங்கள் தூங்கக்கூடாது என்று சொன்னார். ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதுவுமே செய்யாத நிலையில் அவர்கள் அப்படியே தயங்கி இருந்தார். அடுத்தபடியாக நீங்கள் உலகில் உள்ள எல்லா மூமின்கள், அவர்களிலே ஆண்கள், பெண்கள், அவர்களிலே ஹயாத்தா உள்ளவர்கள், மௌத்தா உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் துஆ செய்யாமல் நீங்கள் படுக்கக்கூடாது என்பதாக சொன்னார். அடுத்து சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜு, ஒரு உம்ரா செய்துவிட்டு தான் நீங்கள் படுக்க வேண்டும் என்று. உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திணறிவிட்டார். மிகப்பெரிய அறிவு ஞானம் உள்ளவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். ஆயிஷாவே, குர்ஆனிலே 3இல் 1 பகுதி ஓதுவதுடைய நன்மை ஒரு முறை சூரத்துல் இஹ்லாஸில் உண்டான குல் ஹுவல்லாஹ் சூராவில் இருக்கிறது. எனவே 3 முறை நீங்கள் குல் ஹுவல்லாஹ் சூரா இஹ்லாஸை ஓதிவிட்டு நீங்கள் படுத்தால் ஒரு முழு குர்ஆனை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக நீங்கள் என் மீது ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக எனது பிரியம், நேசம் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக எல்லா நபிமார்களுடைய, எல்லா ரசூல்மார்களுடைய, எல்லா மலாயிகத்தாருடைய பிரியம் வேண்டுமென்றால் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லி وصلي على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين என்ற இந்த ஸலவாத்தை ஓதுங்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். அடுத்தபடியாக எல்லா மூமின்களுடைய அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்வது, அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதைய
வல் உஸ்தாதிய வல் ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாய் மின்ஹும் வல் அம்வாத் என்ற இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். அடுத்தபடியாக ஒரு ஹஜ் உம்ராவுடைய சிறப்பு என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த கலிமா தம்ஜீதை ஓதிவிட்டு படுப்பதன் மூலமாக ஒரு ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். அதிகமானவர்கள் ஹஜ் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ரகசியம் இந்த சொல்லப்பட்டுள்ள இந்த ஹதீஸில் உண்டான கடைசி வார்த்தையை அதிகமாக ஓதுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்கள் கிடைக்குகிறது. எனவே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அந்த அறிவுரையின்படி நம்முடைய தூக்கத்திலே நோமு சாயிம இபாதத்து, நோன்பாளியுடைய தூக்கம் இபாதத். அந்த அடிப்படையிலே நோன்பாளிகள் தூங்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இந்த முறையை கையாளும் பொழுது 3 முறை சூரத்துல் இக்லாஸ் ஸலவாத், இந்த ஸலவாத் ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம், எந்த ஸலவாத் இருந்தாலும் ஓதலாம். மூன்றாவதாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் வ ஸல்லி அலா ஜமீஇல் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வல் மலாயிகத்தில் முகர்ரபீன் வ அலா குல்லி மலக்கின் வ அலா குல்லி இபாதிக ஸாலிஹீன் என்ற ஸலவாத்தை ஓதுவது. தொழுகையிலே அநேக மதகபின் பிரகாரம் கடைசி அத்தியாயத்தில் ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லீ வலி வாலிதைய வலி உஸ்தாதிய வலி ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாய் மின்ஹும் வல் அம்வாத். யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னித்தல் புரிவாயாக, எனது தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எனக்கு கற்றுத்தந்த ஆசான் உஸ்தாமுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உலகில் உள்ள மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அவர்கள் ஹயாத்தா உள்ளவர்கள் மௌத்தாருடைய பாவத்தை மன்னித்தருகிறார் என்று துவா கேட்பதற்கிறது. நமக்கு பிறர் துவா செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பார். எனவே இந்த துவா மிகப்பெரிய நிறைவான ஒரு துவா. கடைசியாக 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்ற இந்த தம்ஜீது கலிமா ஓதின் மூலமாக தூக்கம் நல்ல தூக்கமாக வரும், ஆரோக்கியமான தூக்கம் வரும், நல்ல சிந்தனை ஏற்படும். எனவே இந்த நிலையை நம்முடைய இபாதத்திலே நோன்புடைய நேரங்கள் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நன்மைகளை தருகின்றான். இந்த வழமையை நாம் இந்த நோன்பின் மூலமாக ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பரக்கத்தையும் பாக்கியத்தையும் தருகிறான். அந்த அடிப்படையில் ரப்பல் ஆலமீன் சிறப்பான இன்றைய நாளில் நாம் கேட்ட இந்த அமலை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த அமலை, இந்த சிறப்பான நிலையை முறையான முறையில் ஒவ்வொரு நாளும் ஓதி படுத்தார்களோ, அதன் மூலமாக மிகப்பெரிய பலனையும் சிறப்பையும் பெற்றுக்கொண்டார்களோ, அந்த சிறப்பினை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமாம், ரஹமத்துடைய வச்சு முடியல. அல்லாஹ் ரஹமத்தை எப்போதும் நமக்கு வச்சிருக்கிறோம். ரஹமத்து எப்போதும் முடியாது. இப்போ ரஹமத்தை திட்டு